தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஸ்டாக் மார்க்கெட் ஒர்க்கிங் ப்ராசஸை பத்தி பார்க்க போறோம். ஆரம்பத்தில் 1000 மணிப்பாதையில நம்ம ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ்னா என்ன பார்த்தோம், அதுக்கப்புறம் ரூல்ஸ் பார்த்தோம், இன்வெஸ்ட்மெண்ட் ரூல்ஸ் பார்த்தோம், அப்புறம் சேவிங்ஸ் ரூல்ஸ் பார்த்தோம், சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தோம். அந்த வகையில பினான்சியல் மார்க்கெட்டை பத்தி பார்த்தோம். பினான்சியல் மார்க்கெட்ல என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மணி மார்க்கெட்டை பத்தி பார்த்தோம். மணி மார்க்கெட்ல இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்ன இருக்கு, அது ரீட்டைலர்ஸுக்கு எது உகந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் கரன்சி மார்க்கெட்டை பத்தி பார்த்தோம். கேபிட்டல் மார்க்கெட்டை பத்தி பார்த்தோம். கேபிட்டல் மார்க்கெட்ல பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட் இருக்கு. அந்த பிரைமரி மார்க்கெட்டுக்கு முன்னாடி பிரைவேட் ஈக்விட்டின்னு இருக்கு. அதை பத்தி டீட்டெயிலா ஒரு வீடியோ பார்த்தோம். அந்த வகையில இப்ப நம்ம கேபிட்டல் மார்க்கெட்டுக்குள்ள நம்ம பை செல் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மார்க்கெட்டு எப்படி நமக்கு ஒர்க்கிங் ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. ஓகேங்களா? நம்ம ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்றோம் அப்படின்னா, அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ண உடனே அது எப்படி ப்ராசஸ் நடக்கிறது, மார்க்கெட் என்னென்ன மாதிரி நடக்குது, ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்ன, டிமெட் அக்கௌண்ட்னா என்ன, பை செல் ஆர்டர் போட்டா என்னென்ன ப்ராசஸ் நடக்குது, இதை எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுக்கிறது எதுக்கு அப்படின்னா, நம்மளுடைய ஆர்டர் ஒரு சரியான முறையில ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா, ஏதாவது ப்ராப்ளம் யாருக்கிட்ட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்மளால கணிக்க முடியுங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம ஒரு ட்ரேடிங் ஆர்டர் போடணும், அது ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகலன்னா அது புரோக்கர்கிட்ட சொல்லலாமா, இல்ல காகுப்ப கிளியரிங் ஹவுஸ்ல பண்ணணுமா, இல்ல எக்ஸ்சேஞ்சில் பண்ணணுமா, இல்ல செபில கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பிளட்ஜர் பண்ணியிருக்கோம், பிளட்ஜர் பண்ணா அதுல ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது கிளியரிங் ஹவுஸ்ல பண்ணணுமா, இல்ல புரோக்கரேஜ் மூலமா போகணுமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இந்த பேசிக்கான கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சுக்கணுங்க. இது ஃப்ளோ சார்ட் மூலம் போட்டிருக்கேன், நீங்க அதை தெளிவா பார்த்துக்கோங்க, உங்களுக்கு புரியும். சிம்பிளா நான் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஓகேங்களா? ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல என்எஸ்சி பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்ச் இருக்குங்க. இந்தியாவில் பங்குகளை வாங்க விற்க பயன்படக்கூடிய பிளேஸ் தான் என்எஸ்சி பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம பிசிக்கலா மீன் மார்க்கெட்ல போய், காய்கறி மார்க்கெட்ல போய் காய் மீன் வாங்குவோம். ஆனா இதுல நம்ம என்ன பண்றோம்னா, டிஜிட்டல் மார்க்கெட்ல ஆஹ், இது ஃபுல்லா டிஜிட்டல் வைஸா நடக்கும். என்எஸ்சி பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்சில் டிஜிட்டல் வைஸா நடக்கிறதுனால இதை நம்ம பிசிக்கலா பண்ண முடியாது, டிஜிட்டலா நடக்கக்கூடியது. ஓகேங்களா? என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சிய பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி 2 சந்தைகளாக சொல்லுவாங்க. வேர்ல்டு வைட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா யூஎஸ்ஏல நாஸ்டாக், என்ஒய்எஸ்இ அப்படின்னு 2 சந்தை இருக்குங்க. ஈரோப்பு, அப்போ ஏசியா போன்ற இடங்கள்ல, அப்போ குளோபல் எக்ஸ்சேஞ்ச், இது எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் நடக்கக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ட்ரேடிங்ல இன்ட்ரோடக்ஷன் என்னன்னா, பங்குகளை வாங்கி விற்கும் செயலுக்கு தான் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். விலை உயரும் போது நமக்கு லாபம் கிடைக்கும், விலை குறைஞ்சா நமக்கு நஷ்டம் கிடைக்கும். அதுதான் ட்ரேடிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாக் மார்க்கெட் அஸ் டிமேட் அஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னா அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் வாஸ் டிமேட் அஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட், 3 டிஃபரெண்ட் தெரிஞ்சுக்கணும். ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா பங்குகள் விற்கப்படும் இடம், அது என்எஸ்சி பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்ச். டிமேட் அக்கௌண்ட்னா நம்ம வாங்கிய பங்குகள் டிஜிட்டல் சேர்க்கப்படுகிறது தான் டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரேடிங் அக்கௌண்ட்னா பங்குகளை வாங்க விற்க இடைப்பட்ட நமக்கு ஒரு ஆப் கொடுப்பாங்க, டூல்ஸ் கொடுப்பாங்க. அதை தான் ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அப்புறம் இன்ட்ராடே ஆஸ் டெலிவரி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்ட்ராடே அப்படின்னா ஒரே நாள், அதே நாள்ல வாங்கி அதே நாள்ல விற்பது தான் நமக்கு இன்ட்ராடே அப்படின்னு சொல்லுவோம். இதை ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் கூட சொல்லுவாங்க, இல்லை இன்ட்ராடே ட்ரேடிங் கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் டெலிவரினா வாங்கிய பங்குகளை டிமேட்ல சேமிச்சதுக்கு அப்புறம் விற்கப்படும். இது ஒரு லாங் டேர்ம் ஹோல்டிங் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் டெலிவரி. இன்ட்ராடேக்கு டெலிவரிக்கு ஒரு டிஃபரெண்டா புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஸ்டாக் பை செல் ப்ராசஸ் எப்படின்னா, நம்ம ஒரு அக்கௌண்ட்டை ஓபன் பண்றோம், ஓபன் பண்ணி ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்றோம், ஒரு புரோக்கர் மூலமா நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்றோம். அங்கேயே டிமேட் அக்கௌண்ட் திறந்து கொடுப்பாங்க. டிமேட் அக்கௌண்ட்டை யார் இது பண்ணுவாங்கன்னா, என்எஸ்டிஎஸ் சிடிஎஸ்எல்
அவங்க தான் நமக்கு இது பண்ணிக்கிடுவாங்க. ஆனா நம்ம புரோக்கர் மூலமா நம்ம பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஆர்டர் வந்து பிளேஸ் பை ஆர்டர் வந்து புரோக்கர் கொடுக்கிற பிளாட்ஃபார்ம் மூலமா நம்ம வந்து பங்கின் பெயரை எந்த பங்கு வாங்க போறோமோ அந்த பங்கை தேர்ந்தெடுத்து என்ன குவாலிட்டியோ அந்த குவாலிட்டியை போட்டு நம்ம வந்து ஆர்டரை வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க. ஆர்டர் எக்ஸிக்யூட் மார்க்கெட்ல போய் என்எஸ்சி எக்ஸ்சேஞ்சில் போய் எக்ஸ்சேஞ்சில் வந்து நம்மளுடைய சப்ளை அண்ட் டிமாண்ட் படி மேட்ச் ஆகுதான்னு பார்த்து வாங்கப்படும். அப்புறம் வந்து என்ன ஆகும், கார்பரேஷன் கிளியரிங் கார்பரேஷன் என்ன பண்ணும், ஷேர் மார்க்கெட்டை வந்து நம்ம வாங்கின ஆர்டர் ஷேர்ஸை வந்து டிமேட்டுக்கு டிஜிட்டலா சேர்க்கும். இதுதான் ஷேர்ஸ் அண்ட் டிமாண்ட் அப்படின்னு சொல்லி ஷேர்ஸ் அண்ட் டிமேட் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. செல் ஆர்டர் எல்லாம் செல் பட்டனை அழுத்தி நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்ல செல் பட்டனை அழுத்தி குவான்டிட்டி பிரேஸை கொடுத்தோம்னா பங்குகளை வந்து விற்கப்படும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும், பேங்க் வித்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து பேங்குக்கு வந்து பணம் வந்து வந்துடும். இதுதான் ஒரு பேசிக்கான பிரின்சிபல். ஓகேங்களா? பங்கு விற்பனை செஞ்சதுக்கு அப்புறம் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும். இதுதான் மிகவும் முக்கியமானது. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம இதை பத்தி போட்டிருக்கோம். இது வந்து சிம்பிளா நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம இது பிகினர்ஸுக்கானது. ஆரம்பத்துல இருந்து புதுசா வரவங்க அவங்க நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்றோம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுடைய ஒர்க்கிங் உடைய ப்ராசஸ வந்து பார்ப்போம். மெயினா என்ன பண்றாங்க அப்படின்னா, கம்பெனி வந்து ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஒரு நிறுவனத்திற்கு வளர்ச்சி தேவைப்படும். அதனால கேபிட்டல் மார்க்கெட்ல பிரைமரி மார்க்கெட் மூலமா ஐபிஓ மூலமா மக்களுக்கு வந்து வாங்குறதுக்காக இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நடக்கும். அப்புறம் என்ன நடக்கும், ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங் நடக்கும். அது என்எஸ்சி பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்ச் மூலமா ட்ரேடிங் நடக்கும். முதலீட்டாளர்கள் இங்கே வந்து பங்குகளை வாங்கவும் விற்கவும் செய்வோம். ஓகேங்களா? அது எப்படி அப்படின்னா, அதாவது ஒரு நிறுவனம் வந்து வளர்ச்சிக்கு தேவைப்படும் பணம் தேவைப்படுது, இல்ல கடன் அடைக்க தேவைப்படுது. அதை என்ன பண்றாங்கன்னா ஐபிஓ சொல்லுவாங்க, இன்டர்னல் பப்ளிக் ஆஃபர் மூலமாக பங்குகளை கேபிட்டல் மார்க்கெட்ல பிரைமரி மார்க்கெட்ல சந்தையில விடுது. விட்டதுக்கு அப்புறம் இதுல வந்து பொதுமக்கள் ரீட்டைலர்ஸ் எல்லாம் அதுக்கான கான்செப்ட் எல்லாம் தனியா வீடியோ போட்டுட்டோம். அந்த வீடியோவை பாருங்க. அது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஐபிஓ பத்தி தனி வீடியோ போட்டுங்க, ஐபிஓ பத்தி பிரைவேட் ஈக்விட்டியை பத்தி வீடியோ போட்டுங்க. அதை நீங்க பாருங்க. இதுல சிம்பிளா நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இதுல நம்ம வாங்குறோம். அப்புறம் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்க, பை செல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது எங்க பண்ணுவாங்கன்னா, ட்ரேடர்ஸ் வந்து இன்வெஸ்டரும் ட்ரேடரும் என்எஸ்சி பிஎஸ்சி சந்தையில வாங்கி விற்பாங்க. விலை வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, டிமாண்ட் அண்ட் சப்ளை மூலமா தான் நடக்கும். ஓகேங்களா? டிமாண்ட் அண்ட் சப்ளை மூலமா ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலமா வாங்கி விற்க செயல்படும். டிமாட் அக்கௌண்ட்ல பங்குகள் வந்து சேமிக்கப்படும். பிரைஸ் மூவ்மெண்ட் எப்படி நடக்கும்னா, டிமாண்ட் அண்ட் சப்ளை மூலமா தான் மெயினா நடக்கும். ஓகேங்களா? அதாவது டிமாண்ட் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா பங்குகள் வந்து விலை உயரும். சப்ளை வந்து அதிகமா இருந்துச்சு பங்குகள் விலை குறையும். அதை நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். டிமெட் அட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ரூல்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு, ட்ரேடிங் அக்கௌண்ட் டிமெட் அக்கௌண்ட் அப்படின்னு என்னன்னா, ட்ரேடிங் அக்கௌண்ட் நம்ம வந்து ஒரு ஷேர்ஸை வாங்க விற்க செயல்படுத்தக்கூடியது. டிமெட் அக்கௌண்ட்னா பங்குகளை சேமிக்க பயன்படுத்தக்கூடியது. பிரைஸ் மூவ்மெண்ட் தான் சப்ளை அண்ட் டிமாண்ட் மூலமா தான் நமக்கு வந்து விலை உயரும். அது சப்ளை ஏதாச்சும் விலை சரியும். ஓகே, இதுக்கப்புறம் என்ன ஆகுனா நமக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ். விலை உயர்ந்தா நமக்கு லாபம் கிடைக்கும், விலை குறைஞ்சிச்சுன்னா நமக்கு வந்து நஷ்டமா ஆகும். ஓகேங்களா? பிரைஸ் மூவ்மெண்ட் படி தான் நமக்கு வந்து நடக்கும். ப்ராஃபிட் கிடைக்கும், இதெல்லாம் செட்டில்மெண்ட் டே. இதை தான் மெயினா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே ஈஸியா நம்ம வந்து புரிஞ்சுக்குவோம். இப்போ வந்து செட்டில்மெண்ட் ப்ராசஸ் சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு பங்கை பை பண்ணதுக்கு அப்புறம் அந்த செட்டில்மெண்ட் ப்ராசஸ் நடந்து டிமேட்டுக்கு வரும். செல் ப்ராசஸ் நம்ம ஒரு டிமேட்ல இருந்து ஒரு பங்கை செல் பண்ணோம்னா நம்மளுக்கு பணம் வந்து பேங்குக்கு வரும். அதுதான் முக்கியமான குறிப்பு. என்ன அப்படின்னா, பங்கு சந்தையில முதலீடு செய்வதற்கு முன்னு நம்ம முக்கியமா நல்ல ஒரு சிறந்த ஆராய்ச்சி இல்ல செபி ஆலோசகர்கிட்ட நம்ம வந்து பின்பற்றுவது மிகவும் நல்லது. இது எல்லாமே உங்களுக்கு இப்ப ஈஸியா புரிஞ்சுக்கோங்க. இப்ப செட்டில்மெண்ட் ப்ராசஸ பத்தி நம்ம தெளிவா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இதுதான் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த செட்டில்மெண்ட் ப்ராசஸ் தெரிஞ்சாதான் நம்மளால வந்து
எங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியும், எப்படி நமக்கு மார்க்கெட் ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நமக்கு புரிஞ்சுக்க முடியும். இப்ப செகண்டரி மார்க்கெட்ல வந்து டெலிவரி ஆர்டர் போட போறோம், பை ஆர்டர் போட போடுறோம் அப்படின்னா நம்ம கீ பிளேயர்ஸ் யாரு, நம்ம இருப்போம், புரோக்கர் இருப்பாங்க, எக்ஸ்சேஞ்ச் இருப்பாங்க, கிளியரிங் கார்பரேஷன் இருப்பாங்க, என்எஸ்டிஎலுக்கு என்எஸ்சிசிஎல், பிஎஸ்சிக்கு ஐசிசிஎல் அப்படின்னு சொல்லி ரெண்டு கிளியரிங் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். இது என்எஸ்டிஎல் சிடிஎஸ்எல் வந்து டிமேட் அக்கௌண்டா டிபிஐ கொண்டு ஹோல்டு பண்ணக்கூடியவங்க. ஓகேங்களா, இது வந்து நமக்கு இது மூலமா தான் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வரும். டெபாசிட்டரிஸ் அப்படிங்கிறது பிரிச்சு போட்டு நம்மளுடைய டிமேட் அக்கௌண்ட்ல ஹோல்டிங் பண்ணி பார்க்கக்கூடியவங்க டெபாசிட்டரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா, இப்ப நம்ம என்ன பண்றோம், புரோக்கர் எக்ஸ்சேஞ்ச் மூலமா ஆர்டரை வந்து நம்ம ஒரு செகண்டரி மார்க்கெட்ல பை டெலிவரி பண்ணணும்னா T+1 யாரு கூட எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம என்ன பண்றோம், புரோக்கர் ஆப்ல பை ஆர்டர் போடுறோம், குவான்டிட்டி பிரைஸ் போடுறோம். புரோக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்எம்எஸ் மூலமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு ஃபண்டு மார்ஜின் இருக்கான்னு பார்ப்பாங்க. நம்மளுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்ல ஃபண்டு இருந்துச்சு அப்படின்னா ஓகே பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா புரோக்கர் வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்பிடுவோம். நம்மளுடைய ஆர்டரை நம்ம ட்ரேடிங் பிளாட்ஃபாரத்தில் நம்ம வந்து ஒரு மொபைல் ஆப்ல வந்து ஜீரோதா ஆப்ல வந்து பை ஆர்டர் போடுறோம் இல்லையா, பை ஆர்டர் போட்ட உடனே அந்த ஜீரோதா புரோக்கரேஜ் என்ன பண்ணோம்னா ஆர்எம்எஸ் மூலமா குயிக்கா ஒரு மில்லி செகண்ட்ல வந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்குங்க. ஓகேங்களா, குயிக்கா நமக்கு ஃபண்டு இருக்கா, வாங்கக்கூடிய ஃபண்டு இருக்கான்னு பார்த்துட்டு அதை வந்து ஃபண்டு இருந்துச்சுன்னா எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்பும். எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சி பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்புவோம். அந்த எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணும்னா ஆப்போசிட்ல செல் ஆர்டரு நம்ம போட்ட விலைக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்க்கும். அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணும். கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி விட்டுரும். இப்ப நம்ம 100 ரூபாய்க்கு போடுறோம் அப்படின்னா செல்லரும் 100 ரூபாய்க்கு இருக்கும். அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணும். என்எஸ்சி பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்ச் தான். அது வந்து எல்லாமே மில்லி செகண்டுக்குள்ள நடக்கும். இது பிட் ஆஸ்க் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பை ஆர்டர் போடும் போது வரும். அதை நீங்க வாட்ச் பண்ணா உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா, அதுபடி நமக்கு எப்ப நமக்கு வந்து நம்ம 100 ரூபாய் ஆர்டர் போடுவோம், 100 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஆளு எப்ப நமக்கு வருதோ அந்த நேரத்துல மேட்ச் ஆகி எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகேங்களா, எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணும்னா கிளியரிங் கார்பரேஷனுக்கு நம்ம ட்ரேடிங்கோடைய டீட்டெயில அனுப்புவோம். ஓகேங்களா, அந்த கிளியரிங் கார்பரேஷன் மட்டும்தான் நம்மளுடைய கவுண்டர் பார்ட்டியாக இருக்காங்க. நம்மளுடைய ட்ரேடிங்கை ஃபுல்லா வந்து அவங்க தான் எல்லாமே பிரிச்சு எல்லாமே பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நெட்டா இஓடி மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளியரிங் கார்பரேஷன் நம்ம பண்ணுன ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு மட்டும் பண்ண மாட்டோம். பல ட்ரேடு பல ஸ்டாக்ஸ் ஒரே நாள் 2-3 நாளா வாங்கி வச்சிருப்போம் இல்லையா, இதை ஃபுல்லா மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கிளியரிங் கார்பரேஷன் தான் எல்லா ட்ரேடையுமே ஆப்லாஜி எல்லா ட்ரேடும் கணக்கிட்டு நமக்கு வந்து டிமேட்டுக்கு ப்ராசஸ் பண்ணிவிடும். ஓகேங்களா, செல் ஆர்டர் போட்டிருந்தோம்னா பேங்குக்கு கொடுக்கும், பை ஆர்டர் கொடுத்தோம்னா டிமேட்டுக்கு ப்ராசஸ் பண்ணும். இது எப்படி நடக்கும் அப்படின்னா T+1 மார்னிங் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து புரோக்கர் மூலமா நமக்கு நடக்கும். இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுங்க, மெயினா புரிஞ்சுக்கணும். T+1 செட்டில்மெண்ட் என்ன அப்படின்னா ஆர்எம்எஸ் நிப்பாட்டிட்டேன். ட்ரேடு மேட்ச் ஆகக்கூடியது இஓடி மூலமா இது நடக்கக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து T+1 மார்னிங் செட்டில்மெண்ட் நடக்கக்கூடியது. இதை வந்து நம்ம வந்து மெயினா தெரிஞ்சுக்கணுங்க. இதுல தான் நமக்கு வந்து பெரும்பாலும் ஆர்டர் போடும் போது செல்லர் இல்லாம மிஸ்மேட்ச் ஆகும். அதனால இதை நம்ம வந்து மெயினா வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, இது வந்து T+1 மார்னிங்ல புரோக்கர் மூலமா கிளியரிங் கார்பரேஷன் மூலம் நம்ம லெட்ஜர்ல இருந்து ஃபண்டை கலெக்ஷன் பே இன் பண்ணுவாங்க. புரோக்கர் வந்து கிளியரிங் கார்பரேஷனுக்கு நம்ம ஃபண்டை வந்து பண்ணுவாங்க. செக்யூரிட்டிஸ் பே இன் பண்ணும். T+1 மார்னிங் வந்து செல் பண்ணும் போது புரோக்கரேஜ் வந்து கிளியரிங் கார்பரேஷன் மூலமாக நம்ம ஏற்கனவே டெலிவரி வச்சிருக்க ஷேர்ஸை வந்து இந்த கிளியரிங் கார்பரேஷன் பண்ணி அது மூலமா புரோக்கர் மூலமா கிளியரிங் கார்பரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் டெபாசிட்டருக்கு நமக்கு வரும். ஓகேங்களா, செல் பண்ணோம்னா நமக்கு பேங்குக்கு போகும், இது பண்ண டெபாசிட்டுக்கு போகும். இது நம்ம வந்து மெயினா நமக்கு வந்து பே அவுட் பே இன்ன வந்து நமக்கு வந்து மெயினா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. அதாவது T+1 செட்டில்மெண்ட் என்னன்னா ட்ரேட் பிளஸ்
ஒரு டே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஒரு பங்கை வாங்கி அல்லது விட்டோம்னா அடுத்த நாள் ஒர்க்கிங் டேல செட்டில்மெண்ட் வந்து முடிக்கப்படுங்க. முன்னாடி எல்லாம் என்னன்னா ஒரு காலத்துல வந்து T+15 days இருந்துச்சு. அதுக்கப்புறம் T+5 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் T+2 2 நாட்களுக்குள்ள பண்ணாங்க. T+trade இன்னைக்கு ஆர்டர் போட்டோம்னா 2 நாள் கழிச்சு நமக்கு நமக்கு வந்து ட்ரேடிங்க்கு வரும். பேங்க் அக்கௌண்ட்டுக்கு செல் பண்ணோம்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகும். டெலிவரி பண்ணோம்னா டிமேட் அக்கௌண்ட்டுக்கு 2 நாளும் போகும். 2023 ஜனவரிக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா T+1 சிஸ்டமா செபி வந்து கொண்டு வந்துட்டாங்க. டைம் லைனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க தெரிஞ்சுக்க. நம்ம வந்து திங்கக்கிழமை ட்ரேடிங் பண்ணோம்னா செவ்வாய்க்கிழமை கிடைச்சிடும். சப்போஸ் செவ்வாய்க்கிழமை லீவா இருந்துச்சு அப்படின்னா புதன்கிழமை வரும். இதே இது 5 டே வந்து ட்ரேட் ஆர்டர் போட்டோம் அப்படின்னா மண்டே தான் நமக்கு செட்டில்மெண்ட் நடக்கும். வீக் எண்டில் வந்து நமக்கு வந்து அதை வந்து எந்த ப்ராசஸ் நடக்காது. அதை வந்து ஸ்கிப் ஆகிடும். ஓகேங்களா? இதை நீங்க மெயினா புரிஞ்சு வச்சுக்கணும். ஆரம்பத்திலே நம்ம எடுத்தோன்னே ஆப்ஷன் பை செல்லுக்கு போகாம இந்த ப்ராசஸ்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மிகவும் நல்லது. அப்புறம் கவர்மெண்ட் ஹாலிடே இருந்தாலும் ஒர்க்கிங் டேல அடுத்த ஒர்க்கிங் டேல தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். பை ஆர்டர் நம்ம என்ன பண்ணுவோம் T+1 செட்டில்மெண்ட் ப்ராசஸ்ல ட்ரேடர்ல வர்த்தக நாள்ல நம்ம வந்து ஒரு ஆர்டரை பிளேஸ்மெண்ட் பண்ணோம். காலையில 9:15 இருந்து ஒரு 3:30 வரை நம்ம வந்து நம்ம ட்ரேடிங் ஆப்ல வந்து பை ஆர்டரை போடலாம். அந்த புரோக்கர் ஆர்எம்எஸ் மூலமா செக் பண்ணி நம்ம ஃபண்டு இருக்கான்னு செக் பண்ணி வாங்கலாமா பார்த்து மில்லி செகண்ட்ல பார்த்து எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்புவாரு. அந்த எக்ஸ்சேஞ்சு தான் நம்ம ஆர்டரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேங்களா? ஆப்போசிட்ல செல்லு இருக்காங்களா செல் ஆர்டர் மேட்ச் பண்ணி ட்ரேடை வந்து கன்ஃபார்ம் பண்ணும். கன்ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணணும் கான்ட்ராக்ட் நோட்டை ஜெனரேட் பண்ணணும். அதுதான் முதல்ல வந்து ஆப்லாஜி சொல்லியிருந்தேன் இல்லையா? கான்ட்ராக்ட் நோட்டை வந்து ஜெனரேட் பண்ணும். இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு ஆர்டர் முடிச்சோடனே கான்ட்ராக்ட் நோட்டை வந்து ஜெனரேட் பண்ணும். எண்ட் ஆஃப் டேல வந்து ஒரு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கிளியரிங் கார்பரேஷன் தான் அவ கவுண்டர் பார்ட்டியா இருந்து நெட்டா எல்லா ப்ராசஸும் செஞ்சு முடிப்பாங்க. இது வந்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கும். ஓகேங்களா? T+1 செட்டில்மெண்ட் டே அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில மார்க்கெட்டு காலையில வந்து 10 மணி முதல் 11 மணி வரை வந்து ஸ்டெப் 1 ஃபண்டு வந்து பே இன் பண்ணுவோம் அப்படின்னா இதெல்லாம் சொல்லிட்டேன். ஃபைனல் செட்டில்மெண்ட்டை பத்தி நம்ம வந்து பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணோம் ஸ்டெப் 1 வந்து ஃபண்டை வந்து பே இன் பண்ண 10 மணிக்கு பண்றோம் 12 மணி முடிய பண்றோம் அப்படின்னா 10ல இருந்து 12 மணிக்குள்ள ஒரு ஃபண்டை பே இன் பண்ணா நம்ம ஒரு புரோக்கருக்கு லெட்சர்ல இருந்து பணத்தை கிளியரிங் கார்பரேஷனுக்கு அனுப்போம். அதுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து பவர் ஆஃப் ஆண்டனி கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து செல் பண்ணும். இல்லைன்னா மேனுவலியா ஃபண்டை வந்து ஆர்டர் செய்யணும். ஓகேங்களா? நம்ம மேனுவலா பவர் ஆஃப் ஆண்டனி கொடுத்துருந்தா அதுவே இது பண்ணும். இல்லாட்டி மேனுவலா நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிளியரிங் கார்பரேஷன் நம்ம மேனுவலா அது வந்து புரோக்கரேஜ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் ஸ்டெப் 2 என்ன பண்ணா செக்யூரிட்டிஸ் பே இன் செல் சைடு வந்து புரோக்கர் அவருக்கு ஷேர்ஸை வந்து கிளியரிங் கார்பரேஷன் டெலிவரி செய்வாங்க. அதாவது டெபாசிட் என்எஸ்டிஎஸ் சிடிஎஸ்என் மூலமாக நடக்கும். அதுதான் ஏஎல்இ பார்ட்டியாக ட்ரேட் பெஸ்டி அன்று அன்னைக்கு இப்பெல்லாம் வந்து இப்பெல்லாம் வந்து அன்னன்னைக்கு ஒரு சில பங்குகள்லாம் அன்னன்னைக்கு செட்டில்மெண்ட் ஆகிற மாதிரி கூட பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? மதியத்துக்கு அப்புறம் கூட நடக்கும். 1 மணில இருந்து 4 மணி முடிய இந்த செகண்டரி மார்க்கெட்ல பே அவுட் நடக்குங்க. இதுவுமே கிளியரிங் கார்பரேஷன் மூலமா நடக்கக்கூடியதாங்க பே அவுட். ஓகேங்களா? செல் ஆர்டர் போட்டுக்கோம் அப்படின்னா செல் ஆர்டர் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னா செகண்டரி மார்க்கெட்ல செல் ஆர்டர் ப்ராசஸை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வரைக்கும் பார்த்தது பை ஆர்டர் பார்த்தோம். செல் ஆர்டர் போட்டுறோம் அப்படின்னா நம்ம வந்து புரோக்கரை வந்து செல் ஆர்டர் போடுறோம். செல் ஆர்டர் போடும் போது இடிஐஸ் நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் போது டிபின் கொடுத்துருப்பாங்க அல்லது பிஓஏ நம்ம வந்து பவர் ஆஃப் ஆண்டனி நம்ம அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருப்போம். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து செல் ஆர்டர் போடும் பை ஆர்டருக்கு
இதெல்லாம் தேவையில்லை. ஆனா செல் ஆர்டர் போடணும்னா நம்ம டிமேட் அக்கௌண்ட்ல பணம் நம்மளுடைய ஷேர்ஸ் வந்து ஹோல்டிங்ல இருக்கான்னு பார்க்கும். பார்த்துட்டு இடிஐஎஸ் நம்ம வந்து பின் பண்ணோம். பிஓஐடி மூலமா இடிஐஎஸ் பின்ன ரெடி பண்ணி ஓடிபி வரும். ஓடிபி வந்ததுக்கு அப்புறம் புரோக்கர் மூலமா எக்ஸ்சேஞ்சுக்கு நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இதுதான் நம்ம வந்து செல் ஆர்டர் நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஓகேங்களா? செக்யூரிட்டி பே யுவர் டிமெட் என்எஸ்டிபிஎல் புரோக்கர் வந்து பூல் அக்கௌண்ட் வச்சு இதுல தாங்க ப்ராப்ளம் வரும். செக்யூரிட்டி பேயின்ல தான் மேக்சிமம் வந்து நமக்கு வந்து ப்ராப்ளம் வரும். என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம வந்து பூல் அக்கௌண்ட்ல இருந்தா இன்ட்ராடே பண்ணுவோம். இன்ட்ராடே பண்ணும்போது அது பெரும்பாலும் இன்ட்ராடே பண்ணும்போது பூல் அக்கௌண்ட்ல தான் வச்சிருப்பாங்க, புரோக்கர் அக்கௌண்ட்ல தான் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இது நடக்கும். அதனாலதான் நம்ம வந்து ட்ரேடிங் பண்றோம் அப்படின்னா அதுக்கு தனி அக்கௌண்ட்டை வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த பூல் அக்கௌண்ட்ல வச்சு பண்ணும்போது நமக்கு சரியான முறையில வந்து நமக்கு வந்து கிடைக்காதுங்க. ஏன்னா நம்ம செல் பண்ணணும் அப்படின்னா நம்ம செகண்டரி மார்க்கெட்டை செல் பண்ணும்போது T+1 ப்ராசஸ் எப்படி நடக்கும்னா, நம்ம வந்து ஏற்கனவே முன்னாடி உள்ள நம்ம செல் பண்ண போறோம் அப்படின்னா ஈக்விட்டி மார்க்கெட்ல டிமேட் அக்கௌண்ட்ல ஷேர்ஸ் வந்து இருக்கணும். நம்ம விற்க விரும்பும் பங்குகள் நம்ம நம்ம வந்து விற்கக்கூடிய பங்குகள் வந்து டிமேட் அக்கௌண்ட்ல அவைலபிளா இருக்கணும். அதை வந்து நம்ம வந்து பிளட்ஜ்டு பண்ணிக்க கூடாது. பிளட்ஜ்டு பண்ணி இந்த ஷேர்ஸை நம்ம வந்து விற்க முடியாது. அதை வந்து அன்பிளட்ஜ்டு பண்ணணும். அன்பிளட்ஜ்டு பண்ணணும் அப்படின்னா இந்த டிபின் மூலமா நம்ம வந்து அன்பிளட்ஜ்டு பண்ணணும். கார்பரேட் ஆக்ஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அப்பவும் நம்ம வந்து செல் பண்ண முடியாது. அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. செல் பண்ணணும் அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட்ல இருக்கணும், அவைலபிளா இருக்கணும், பிளட்ஜ் பண்ணிக்க கூடாது. பிளட்ஜ் பண்ணியிருந்தா அன்பிளட்ஜ் பண்ணணும். அதே போல கார்பரேட் ஆக்ஷன்ல இருந்தாலும் பெண்டிங்கா இருக்கும், அதனால செல் பண்ண முடியாது. ஒரு சில நேரத்தில் நம்ம வந்து செல் பண்ண முடியாம இருப்போம். அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம பிளட்ஜ் பண்ணியிருக்கோம், இல்ல கார்பரேட் ஆக்ஷனுக்குள்ள இருக்கும், அதனால நம்மளால பண்ண முடியாம இருக்கும். அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ ஆத்தரைசேஷன் பண்ணணும். நம்ம செல் பண்ணும் போது ஆத்தரைஸ் பண்ணணும். அதுக்கு என்னன்னா ஆப்ஷன் 1 வந்து இடிஐஎஸ் எலக்ட்ரானிக் டேட்டா இன்ஃபார்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா ஒவ்வொரு ஈக்விட்டியும் செல் பண்ணும் போது நம்ம வந்து என்எஸ்டிஎல் சிடிஎஸ்எல் வெப்சைட்ல போய் ஆத்தரைஸ் பண்ணணும். அதை வந்து நம்ம புரோக்கரேஜ் மூலமா பிஓஐடின்னு ஒரு பின்னுக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் மூலமா நம்ம வந்து இடிஐஎஸ் எலக்ட்ரானிக்ஸ் டேட்டா இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மூலமா என்எஸ்சிடிஎல்லோ சிடிஎஸ்எல்லோ எதுல வச்சிருக்கோமோ அதுல இருந்து நம்ம ஆத்தரைஸ் பண்ணிட்டு டிபின் அப்படின்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்லேஷனல் பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து யூஸ் பண்ணி அது மொபைல் ஆப்லயோ இல்லை அப்ளிகேஷன்ல இருந்தோ நம்ம வந்து ஆத்தரைஸ் பண்ணிக்கலாம். அதுல இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா மொபைல் ஆப்ல சைன் பண்ணி வச்சிருந்தோம்னா ஆதார் ஓடிபி மூலமாகவும் நம்மளுடைய ஷேர்ஸை வந்து டிமேட் அக்கௌண்ட்ல உள்ள ஷேர்ஸை வந்து விற்கலாம். விற்கிறதுக்கு பல ப்ராசஸ் இருக்காங்க. அதுக்கு தான் பெரும்பாலும் பிஓஏ கொடுத்துருப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் பிஓஏ கொடுக்காதீங்க. பிஓஏ கொடுக்கும் போது புரோக்கரேஜ் வந்து மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்கு. இது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். நம்ம ஒரு ஷேர்ஸை விற்க போறோம் அப்படின்னா நம்ம போய் என்ன பண்றோம், காலையிலேயே நம்ம என்ன பண்ணுறோம், என்எஸ்டிஎல் சிடிஎஸ் நம்ம எதுல ஸ்டோர் ஆகி வச்சிருக்கோம்னா அவங்க கிட்ட போய் நம்ம வந்து ஆக்டரைஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஓடிபி மூலமா இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம போய் விற்கிறோம். அப்புறம் வந்து ரெண்டாவது ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த இது பண்ணிக்கலாம். இடிஎஸ் எலக்ட்ரானிக்ஸ் டேட்டா இன்ஃபார்மேஷன் பண்றோம். இல்லை அப்புறம் என்ன, அப்புறம் டிபின் டிரான்ஸ்லேஷன் பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் பண்றோம். இல்லை அப்படின்னா ஆதார் கார்டு தான். அது வந்து ஆதார் கார்டு போல பண்ணணும் அப்படின்னா சைன் பண்ணி வச்சுக்கணும். சைன் பண்ணாம வந்தோம்னா நம்மளால பண்ண முடியாது. அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா பிஓஏ பவர் ஆஃப் ஆண்டனி கொடுத்துருந்தோம்னா நேராக நம்ம புரோக்கரேஜ் ஆப்ல போய் நம்ம வந்து நம்ம டிமெட் அக்கௌண்ட்ல இருந்தாலும் எந்த ஆத்தரைஸும் எதுவுமே தேவையில்லை, எந்த ரிஸ்க்குமே இல்லை. நம்ம புரோக்கர்ல இருந்து நம்ம வந்து அழகா வந்து செல் ஆர்டர் போடலாம். ஆனா இந்த பவர் ஆஃப் ஆண்டனி கொடுக்கும் போது கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு. அதை நம்ம புரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னன்னா புரோக்கர் வந்து நம்ம ஷேர்ஸை வந்து மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. பூல் அக்கௌண்ட்லயே வச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம், டிமேட்டுக்கு அனுப்பாம பூல் அக்கௌண்ட்லயே வச்சிருப்பாங்க. இந்த இடத்துலதான் பல ப்ராப்ளம் இந்த புரோக்கரேஜுக்காரங்க பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதனால நம்ம வந்து பிஓஏ கொடுக்காம இடிஐஎஸ் மூலமா இல்ல ஆதார் மூலமாகவோ இல்ல டிபின் மூலமாகவோ நம்ம செல் ஆர்டரை ஆக்டரைஸ் பண்ணி
நம்ம ஆர்டர் போடுவது மிகவும் உகந்தது. பிஓஏ மூலமா கொடுத்து பண்ணாதீங்க. புரோக்கரேஜ் வந்து மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. யாரையுமே முழுசா நம்ப முடியாது. நல்ல புரோக்கரேஜ் கால்வியே மிஸ்டேக் பண்ணும் போது மற்ற புரோக்கரேஜ் சொல்லவா வேணும்? ஓகேங்களா? அதனால பார்த்து கவனமா பண்ணிக்கங்க. உதாரணத்துக்கு இப்ப நம்மளுடைய கும்பகோணம் பேஸ்ட் கம்பெனில ட்ரேடிங் அங்கேயே பண்ணுவோம், டெலிவரியும் அங்கேயே பண்ணுவோம். அங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவங்கக்குள்ள பூல் அக்கௌண்ட்லயே வச்சிருப்பாங்க. நமக்கு ஸ்டேட்மெண்ட் கேட்டா ஸ்டேட்மெண்ட் ஒழுங்கான ஸ்டேட்மெண்ட் கிடைக்காதுங்க. ஓகேங்களா? அதனால வந்து நம்ம பிஓஏ குடுக்கவே குடுக்காதீங்க. ஆரம்பத்திலே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ செல் T+1 ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பார்ப்போம். அப்ப நம்ம வந்து ஒரு செல் ஆர்டர் வர்த்தக நாள்ல செல் ஆர்டரை பிளேஸ்மெண்ட் பண்றோம். காலையில இருந்து 3:30 மணிக்குள்ள பிளேஸ்மெண்ட் போட்டோம். அது வந்து ஸ்டாக் மார்க்கெட் எப்படி நம்ம பைக்கு எப்படி எக்ஸ்சேஞ்ச் மிஸ் பண்ணுச்சோ அதே போலதான் இதுலயுமே ஸ்டாக் நேம செலக்ட் பண்ணுவோம், குவான்டிட்டியை போடுவோம், அவைலபிள் ஷேர்ஸுக்குள்ள நம்ம குவான்டிட்டியை நம்ம வந்து நம்ம ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல போட்டுக்குவோம். அது சிஎன்சிலே நம்ம பெரும்பாலும் போடுவோம். கேஸ் ஆன் கேரி அப்படின்னு சொல்லி அதுல தான் நம்ம வந்து ப்ராடக்ட் டைப்ல சிஎன்சிலே பண்ணுவோம். செல் பட்டனை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண அவைலபிள் ஷேர்ஸ் எவ்வளவு என்னன்னு பார்த்துட்டு நம்ம செல் ஆர்டரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். ஆத்தரைஸ் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா ஆத்தரைஸ் ப்ராசஸ் பண்ணி ஆர்டரை வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து என்எஸ்டிஏ சிடிஎஸ்எல்வில போய் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பிஓ இதுதான். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இப்படிதான் நம்மளுடைய ப்ராசஸ் வந்து நம்ம T1 ப்ராசஸ் நடக்கும். அப்புறம் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஷேர் ஆக்டிவிஸ்டை செட் பண்ணுதா, கார்பரேட் ஆக்ஷன்ஸ்குள்ள இருக்கா, எனி ஏதாவது இன்சிஸ்டன்ஸ் வெரிஃபிகேஷன் இருக்கா, செட்டில்மெண்ட் கார்டியனை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஆஃப்டர்நூன் மார்க்கெட் 12 மணில இருந்து 6 மணிக்குள்ள நடக்கக்கூடியதுங்க. ஃபண்டு பே அவுட் ப்ராசஸ்லாம் 12 மணிக்கு அப்புறம் நம்ம வந்து பே அவுட் போட்டுக்கலாம். கிளியரிங் பே அவுட்டை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதே போல பிளட்ஜ் பண்றத மேக்சிமம் நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. மேக்சிமம் ஆரம்ப கட்டத்திலே போய் பிளட்ஜ் பண்ணாதீங்க. பிளட்ஜ் பண்ணி மாத்திக்கிடாதீங்க. இன்ட்ராடே வந்து எம்ஐ ஸ்டார்ட்ல கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமான வித்தியாசம் அதே நாள்ல ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறது தாங்க இன்ட்ராடே. அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்ட்ராடே வந்து அன்னைக்கே பண்ணுவோம். அதனாலதான் இன்ட்ராடே பண்ணும் போதுதான் பூல் அக்கௌண்ட்ல வச்சிருப்பாங்க. நமக்கு டிமேட் அக்கௌண்ட்ல போகாது. அது ஸ்டேட்மெண்ட் வந்து சரியான ஸ்டேட்மெண்ட் வராது. அதனால வந்து இன்ட்ராடே பண்றதுக்கு தனியா ஒரு brokerage பிளாட்ஃபார்த்தை வச்சுக்கோங்க. இப்ப ஜீரோதா வந்து 2 செகண்டரி அக்கௌண்ட் இது கொடுக்குறாங்க. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு அக்கௌண்ட், ட்ரேடிங் பண்றதுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் கொடுக்குறாங்க. அதை மாதிரி இதை நீங்க பிளாட்ஃபாரத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. டிஃபரன்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லெட்ஜர் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டிஃபரன்ஸ் அதாவது நம்ம வந்து நம்ம டிமேட்டுக்கு போனோம்னா நமக்கு வந்து எல்லாமே செட்டில்மெண்ட் ரேட் எல்லாமே வந்துடும். நம்ம புரோக்கர்ல நம்ம பூல் அக்கௌண்ட்ல வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா லெட்ஜர் பேலன்ஸ்ல தான் இருக்கும். அதை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டெலிவரி அட் இன்ட்ராடே கம்பேரிசன் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம வந்து டெலிவரி பண்ணணும் அப்படின்னா ஷேர்ஸ் வந்து பை செல் பண்ணும்போது நம்ம வந்து என்எஸ்டிஎல் மூலமா தான் நமக்கு வந்து விற்பனை நடக்கும். இடிஎஸ் டிபென் மூலமா லிக்விட் பண்ணி நம்ம பண்ண போறோம். T+1 செட்டில்மெண்ட் நடக்கும். டிமேட்டு மூலமா நடக்கும். ஃபுல் அமௌண்ட் நமக்கு கிரெடிட் ஆகும். இது இன்ட்ராடே பண்ணணும் அப்படின்னா இது எதுவுமே நடக்காது. ஒன்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இன்ட்ராடே இருக்கும். டெலிவரி போனீங்கன்னா எல்லா ப்ராசஸுமே நடக்கும். அதனாலதான் நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்கினோம்னா டிமேட் அக்கௌண்ட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் விற்கணும். ட்ரேடிங் அந்த ட்ரேடிங் பண்ணீங்கன்னா அன்னைக்கே வித்துட்டீங்கன்னா நல்லது. நம்ம T+1 வந்ததுக்கு அப்புறம் விற்கிறது தான் நமக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட்டுக்குள்ள வந்துருச்சான்னு செக்அப் பண்ணி பார்த்துட்டு விற்கிறது நல்லது. ஓகேங்களா? டெலிவரி பண்ணதுக்கு அப்புறம் விற்கிறது தான் நமக்கு மிகவும் நல்லது. அட்வான்ஸ் ப்ராசஸ் இது வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஷார்ட் டெலிவரி ஆக்ஷன் நடக்குங்க. நம்ம ஒரு செல்ல வந்து ஒரு பங்கு வந்து டெலிவரி செய்யாவிட்டால் ஒரு T+1 செல்ல டெலிவரி நடக்கலாம், ஆக்ஷன் நடக்குங்க. அந்த ஆக்ஷன் கிளியரிங் கார்பரேஷன் நடத்தும். நம்ம பையிங் நடக்குதுன்னா ஆக்ஷனுக்கு ஷேர்ஸ் கிடைக்கும். சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா க்ளோஸ் அவுட் பண்ணிடுவாங்க. அதுக்கு வந்து பெனால்டி போடுவாங்க. இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. அப்ப சர்வலன்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். செபி எக்ஸ்சேஞ்ச் வந்து நமக்கு வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. பிரேஸ் பேண்ட் சர்க்யூட் பிரேக்கர்ஸ் பண்ணுவாங்க.
ஏஎஸ்எம் அடுத்து ஜிஎஸ்எம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து அந்த ஒரு அதிகமா ஏற்ற இறக்க வந்துச்சு அப்படின்னா இந்த ஏஎஸ்எம் ஜிஎஸ்எம் கொண்டு போய் நிப்பாட்டிடுவாங்க. இன்சைடு ட்ரேட் ஏன்னா செபி வந்து மானிட்டரிங் பண்ணலாம். கம்ப்ளைண்ட்டை வந்து ரெகுலேட்டரி கைடன்ஸ் பண்ணும். சார்ஜஸ் மெயினா வந்து நம்மளுடைய சார்ஜஸை தெரிஞ்சு வச்சுக்கணும். புரோக்கரேஜ், எஸ்டிடி சார்ஜஸ், எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ், ஜிஎஸ்டி, செபி உடைய சார்ஜஸ் எவ்வளவு, கிளியரிங் கார்பரேஷன் சார்ஜஸ் எவ்வளவு, இதை எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் நம்மளுடைய அமௌண்ட் என்ன நடக்குங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இஷ்யூ டிஸ்ட்ரிபியூஷன் ரீசொல்யூஷன் இது ஃபுல்லா புரோக்கரேஜோட ஹெல்ப் பிளானை தெரிஞ்சு வச்சுக்கணும். எக்ஸ்சேஞ்சோட கிளியர்ஸை தெரிஞ்ச பிஎஸ்சி என்எஸ்சி உடைய என்எஸ்டிஎலுடைய கிளியரிங் கார்பரேஷன் என்ன, யாரு அவங்க, பிஎஸ்சி உடைய யாரு என்ன, என்ன புரோக்கரேஜ் என்எஸ்டிஎலோட கவர் பண்ணி வச்சிருக்காரா இல்ல என்ன சிடிஎஸ்லோட கவர் பண்ணி வச்சிருக்காரா அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். செபியோட ரூல்ஸை தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் நம்மளுடைய அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆர்டரை பிளேஸ் பண்றதுக்குள்ள போகணும். நம்ம வந்து படிக்கிறோம், படிச்சுட்டு எக்ஸாம் எழுத போறோம்னா எல்லாமே படிச்சுட்டு தான் போய் பண்ணணும். அதே போலதான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது நம்ம ஒரு பைய ஆர்டர் போடுறோம், எடுத்தோடனே மொபைல் ஆப்ல பைய ஆர்டர் ஈஸியா போட்டுடலாம். நம்ம ஒரு புரோக்கர் ஓபன் பண்ணா பைஸ்ல ஈஸியா போட்டுக்கலாம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா இது அதுக்குள்ள எப்படி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாதான் நமக்கு என்ன மிஸ்டேக் நடக்குதுன்னு தெரியும். ஓகேங்களா? என்எஸ்டிஎல்னா யாரு, சிடிஎஸ்எல்னா யாரு, அவங்க என்ன பண்றாங்க, அவங்க டிமேட் அக்கௌண்ட்டை ப்ரொடெக்ட் பண்றாங்க. அப்புறம் வந்து என்எஸ்சி பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்சோடைய கிளியரிங் கவுன்சில் அவங்க யாரு, அவங்களுடைய வேலை என்ன, ஆர்டிஐ ரெஜிஸ்டருடைய வேலை என்ன, அப்புறம் ஐபிஓ வந்துச்சுன்னா ஐபிஓட யாரு பண்ணுவா, அவங்க தான் இந்த ஆர்டிஐ ரெஜிஸ்டர் டிரான்சாக்ஷன் அவங்க தான் என்ன பண்ணுவாங்க. ஒரு ஐபிஓ வந்துச்சு அப்படின்னா ஐபிஓ அந்த ரெஜிஸ்டர் அது கம்பெனியுடைய கார்பரேட் ஆக்ஷன் நடக்குது இல்லையா, இது எல்லாமே ரெஜிஸ்டருடைய டிரான்ஸ்போர்ட் தான் பண்ணிக்கிறாங்க. இதை எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் நல்லது. குயிக்கா நீங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க. புரோக்கருடைய ஹெல்ப் லிஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸ்சேஞ்சோட கீழ்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆக்டர் செபியுடைய ஸ்போக்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பயணம் சிம்பிளா இருக்குங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நல்லபடியாக பண்ணுங்க. எக்ஸ்சேஞ்சோடைய கிளியரன்ஸா என்எஸ்சி பிஎஸ் உடைய அபிஷியல் வெப்சைட்ல எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. செபி ஸ்போக்ஸ் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி அது scopes.sebi.gov இதுல தான் போய் செபியுடைய இதை பார்த்துக்கணும். புரோக்கருடைய கம்ப்ளைண்ட் ஆபீஸருடைய டைரக்டா புரோக்கருடைய கம்ப்ளைண்ட் ஆபீஸர் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு இதை பண்ண போறோம் அப்படின்னா ஆக்டரிஸ் யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு புரோக்கரேஜுடைய ஆக்டர் யாரு என்ன ஏது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவர் புரோக்கருடைய ஹெல்ப் டிஸ்கை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸ்சேஞ்சோடைய கான்டாக்ட் நோட்ஸை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. எப்பவுமே டெய்லி கான்டாக்ட் நோட்டை வந்து வெரிஃபை பண்ணிக்கணுங்க. பிளாட்ஃபாரத்துடைய சப்போர்ட் டீமை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலே வாரீங்கன்னா மார்க்கெட்ல எந்த நேரத்துல ஃபண்டு உள்ள கொண்டு வரணும், எந்த நேரத்துல ஃபண்டு நமக்கு டெலிவரி அவுட்புட் வரும், பை ஆர்டர் போட்டா செல் ஆர்டர் எப்படி மேட்ச் ஆகும், அப்புறம் வந்து 3:15 அப்புறம் என்ன நடக்கும், இன்ட்ராடே பண்ணோம்னா 3:15 முன்னாடி க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. அதை தெரிஞ்சுக்கணும். ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சுக்கோங்க. டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுங்க, ஃபண்டமெண்டல் பண்ணுங்க, நியூஸ் பேஸ்ட் பாருங்க, பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணாதான் நம்மளை வந்து மார்க்கெட்ல நம்மளால ஜெயிக்க முடியுங்க. ஓகேங்களா? இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. இதெல்லாம் தெரியாமலே நம்ம எடுத்த உடனே அக்கௌண்ட்டை ஓபன் பண்றோம், ட்ரேடிங் பண்றோம், இது பண்றோம். லெட்ஜர் பேலன்ஸ் என்னன்னே தெரியாம இருக்கான். ஓகேங்களா? அந்த லெட்ஜர் பேலன்ஸ் என்னென்ன வரும், அதுல என்னென்ன மிஸ்டேக் நடக்கும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இன்றைய ஆர்டர்ல என்னென்ன ஆர்டர் போடணும், எம்ஐஎஸ் ஆர்டருக்கு சிஎன்எஸ்சி ஆர்டருக்கு என்ன டிஃபரெண்ட், இதை எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது, உங்களுடைய தலைமுறைக்கு நல்லது. ஓகேங்களா? எதுவுமே தெரியாம நீங்க எதுவுமே பண்ணாதீங்க, பண்ணி மாட்டிக்கிடாதீங்க. இதுதான் ஆரம்பத்தின் ஆயுதம். ஓகேங்களா? ஐபிஓ அலாட்மெண்ட் ப்ராசஸை பத்தி நம்ம தெளிவா போட்டிருக்கோம். அது யாரு பண்ணுவாங்கன்னா ஆர்டிஐ ரெஜிஸ்டர் தான் அதை பண்ணுவாங்க. அலாட்மெண்ட் ஐபிஓ வந்து அப்ளை பண்ணுவோம், புரோக்கர் மூலமா பண்ணுவோம். பேங்க் அக்கௌண்ட்ல நம்மளுடைய அக்கௌண்ட்டை வந்து ஹோல்டிங் பண்ணி வச்சிருப்பாங்க, ஃபண்டை வந்து பேங்க்ல ஹோல்டிங் பண்ணி வச்சிருப்பாங்க. அலாட்மெண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்க பேங்க் அக்கௌண்ட்டை வந்து பணத்தை எடுத்துக்குவாங்க. கிடைக்கல அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டிங்கை ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகும். ட்ரேட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து பை செல் பண்ணிக்கலாம். இதையெல்லாம் பண்ணக்கூடியது
ரெஜிஸ்டர் ஆர்டிஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க தான் இதை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஐபிஓ அலாட்மெண்ட்டை பொறுத்தளவு அது வந்து ஒரு சூதாட்டம் மாதிரி தான். நான் கேட்டேன், அது வந்து லக்கு தான். உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா கிடைக்கும், கிடைக்கலாம், கிடைக்காம போயிடும். கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் ப்ராசஸ் வந்து கரெக்டா நடக்கும். இந்த ப்ராசஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா எங்க மிஸ்டேக் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஆரம்பத்திலே நீங்க போய் எம்டிஎஃப் வாங்காதீங்க. எந்த புரோக்கரேஜ், அதாவது செபியோடைய ரூல்ஸ் படி தான் எம்டிஎஃப் கொடுப்பாங்க. எம்ஐஎஸ் ஆர்டர் இன்ட்ராடே பண்ண சொல்லுவாங்க. எதுவுமே நீங்க பண்ணாதீங்க. பண்ணி நீங்க மாட்டிக்கிறாதீங்க. பெரும்பாலும் இன்ட்ராடேவே பண்ணாதீங்க. பொசிஷனெல்லாம் நீங்க கொண்டு போய்கிட்டு பண்ணுங்க. அதுதான் நல்லது. வாழ்க வளத்துடன். சிம்பிளா ஸ்டார்டா சொல்லணும்னா மார்க்கெட் ப்ராசஸ் அவ்வளவுதான். ஒரே 4 வார்த்தை தான். என்எஸ்டிஎல்னா யாரு? என்எஸ்சி எக்ஸ்சேஞ்ச், என்எஸ்சி பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்ச் புரோக்கரேஜ் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்றோம், கிளியரிங் ஹவுஸும் பண்றாங்க. அது என்எஸ்டிஎல் ஒருத்தர், பிஎஸ்சிக்கு எக்ஸ்சேஞ்சுக்கு ஒருத்தர் பண்றாங்க. இது மூலமா செட்டில்மெண்ட் நடக்குது. செட்டில்மெண்ட் நடந்து நமக்கு வந்து பணம் கிடைக்குது. ஓகேங்களா? இது வந்து என்எஸ்டிஎல்ல வந்து நமக்கு டிமேட் அக்கௌண்ட் மூலமா நமக்கு ஸ்டோரேஜ் ஆகுது. இதுதான் சிம்பிளா ஒரு 6 ஸ்டெப் தான். இந்த 6 ஸ்டெப்பை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். மெயினா இந்த 6 ஸ்டெப் தான் நமக்கு முக்கியமானது. இந்த 6 ப்ராசஸ் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்க நல்லபடியா பண்ணுங்க. அதாவது ஓகே, இந்த 6 ப்ராசஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா மிகவும் நல்லது. ஓகே, வாழ்க வளத்துடன்.